என்ன வாட்சி பண்ணுங்க. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா நாங்க ஆம்பளை 1000 குடிச்சவர் தாண்டுவோம். இடத்துல வந்து உட்கார்ந்துருவோம். பொம்பளைய நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு சோறு தானே நீங்க குடிச்சாரா போயிருவீங்க. நாங்க ஆம்பளைய அழுக்கு துணி மாதிரி நீங்க பொம்பளைய படித்தர மாதிரி. நீங்க ரொம்ப எங்க சுரியெல்லாம் அழுக்கா போச்சா நாங்க என்ன பண்ணுவோம் நேரம் உட்காந்து கம்மா கடைக்குள்ள ஒரு முக்க வைக்கி உங்க படித்தர வச்சு 2 சோப்பை போட்டு 2 கும்மி 2 அடி அடிச்சு அழுக்க முடிஞ்சு அங்கே விட்டுருவோம். துணியை உதறி தோல்ல போட்டு இறக்கறன்னு போயிருவோம். படித்தர எடுத்துக்கிட்டு போவோமா? இல்லங்க. ஏன்னா நான் துவச்ச இடத்துல நாளைக்கு அழகேசன் துவப்பேன். அவர் துவச்ச இடத்துல ராஜ்குமார் வாத்தியார் துவப்பாரு. அவர் துவச்ச இடத்துல போய் தர்மலிங்க பாத்துட்டு வருவாரு. ஏன் அவர் மட்டும் போய் பாத்துட்டு வர்றாரு? அவனால இப்ப கொஞ்ச நாளா துவைக்க முடியல. துவைக்கலாம்னு போய் படித்துறையை பாக்குறேன். சொப்பன கணிதமாயி ஒரு மணி கசிஞ்சோன்னு வந்துடுறேன். ஆமா ஏமா நீங்க தான் படித்தர மாதிரி நாங்கெல்லாம் அழுக்கு துணி மாதிரி ரொம்ப பேர் 50 பேர் அழுக்க முடிஞ்சு இறக்கி விட்டு போயிரும் தெரியுமில்ல. நாங்கெல்லாம் படிக்கிற மாதிரி ரொம்ப அழுக்க முடிஞ்சு மொத்தமா இறக்கி விட்டு போயிருவீங்களா? நீ துவைக்கிற ஆத்தாங்கல்ல குளத்தாங்கல்ல நடக்கிற படித்துறையா இருக்கலாம். நாங்களா எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல இருக்கிற படிக்கிற மாதிரி வீட்டுக்கார மட்டும்தான் இதுல துவைக்கலாம். வேற யாராவது துவைக்கணும்னு நினைச்சீங்க கிழிச்சு நார தொங்க விட்டு போயிருவீங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையா இருந்தா அழகேசா நல்லா பேசுறேடா. நல்ல அனுபவப்பட்ட பிள்ளை மாதிரி பேசுறேன். அனுபவம் எவ்வளவு கோபமா வெடுக்கு புடுக்குன்னு பேசுது. கடுக்கு புடுக்குன்னு பேசாம இருக்கு. அது கூட அதெல்லாம் பரவாயில்ல. ஏமா நல்லா பேசுறப்ப உனக்கு நினைப்பு ஏண்டா? இது வந்து பாத்ரூம் படித்தறையம்மா. வீட்டுக்கு சொந்தக்கார மட்டும் தான் கேக்குறேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏமா வீட்டுக்கு நானும் விருந்தாளி வந்துட்டேன். அர்ஜென்ட்டுக்கு எதுல ஹலோ என்னடா நடக்குதுங்க? சௌரியமா இருக்கு. ஆம்பளை பேசுறப்ப இருக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பேச முடியும்? அப்படி நான் எதை பேசுவோம்? ஆரம்பிச்சு அந்த பிள்ளைய ஆரம்பிச்சிருது. அப்பதான் சுருக்குன்னு இருக்கும். கடைசியில் அதுவே நிப்பாட்ட சொல்லிட்டு எவ்வளவு நேரம் தான் நிப்பாட்டுறது? வர வர நிப்பாட்ட முடியல. எவ்வளவு நேரம் நிப்பாட்டுறது? வர வரன்னு இருந்தா நிப்பாட்ட முடியாங்க. கசி எனக்கு அப்பதான் நிப்பாட்ட முடியுமா? நல்லது கிட்ட நமக்குள்ள போட்டு ஆம்பளை தான் பேச நான் பேசுறேன். பொம்பளை தான் பேச நான் பேசுறேன். தாய் குலத்துக்கு சார்பா நீ பேசு. தந்தை குலத்துக்கு நான் சார்பா நீங்க பேசுங்க. பேசுவேன். என்னடா பேச பாரு. உங்க கருத்தை எடுத்து சொல்லு பாப்போம். அடுத்து பாருங்க. பொம்பளை குல என்ன ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். எதை பேசினாலும் உள்ள கருத்து இருக்கணும். நான் எதை பேசினாலும் உள் கருத்தோட தாங்க பேசுவேன். கருத்து இல்லாத வார்த்தைகளை இங்க பேசுறீங்க. தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை குல என்ன நீங்க பேச சொல்லிட்டீங்க. தப்பி தவறு ஏதாவது உங்களால பேசுறீங்க மோனே சப்பான கொடுத்துறேன். ஞாபகத்துல வச்சுக்க. எப்படி கொடுப்ப? சப்பான கொடுத்துறேன். நான் அதுக்காக அசர்ந்த ஆள் இல்ல. எனக்கு என்ன நீ சப்புன நின்றுவேன். நான் சப்பு. அதனால கொஞ்சம் ஓரமா பின்னுங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேசலாம். சரிங்களா? ஆம்பளை வந்தது நானும் பாக்குறேன். பொம்பளைல குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ஆம்பளை பத்தி எனக்கு குறை சொல்ல தெரியாதா? சிவமாமா வாய முடிவு போய. ஆம்பளை பத்தி எனக்கு குறை சொல்ல தெரியாதா? ஆனா ஆம்பளை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பூமிக்கு நான் வர்றதுக்கு காரணமா இருந்தது ஒரு ஆம்பளை தான். உதவி பண்ணது என் கூட பிறந்த சகோதரன் ஒரு ஆம்பளை தான். என்னை கட்டிக்க போற ஆம்பளை ஒரு ஆம்பளை தானே. நீ வேற நாளைக்கே நான் செத்து போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புள்ள என்னைய தூக்கிக்கிட்டு போறதுக்கு 4 ஆம்பளை தான் உதவாங்க. வாய மூடி நெல்லியா? அப்படி தூக்கி போறதுக்கு 4 ஆம்பளை பொம்பளை தூக்குவாங்க. எப்பேற்பட்ட ஆம்பளை நான் எதுக்குங்க குறை சொல்லணும்? நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனா நீ எப்ப பொம்பளைல குறை சொல்ல ஆரம்பிச்சியோ உங்க ஆளுல பத்தி ஒரு குறை என்னையா 9 குறை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாருமா குறை? கூறிப்பார். நாங்கெல்லாம் பெரிய நக்கீரம் பரம்பரை. பார்த்தாலே இருக்கு நாக்க ஓரமா பண்ணியா போய் நீ தான் எனக்கு பேச வேண்டியது. அப்ப நான் மூடாலோட வந்து அப்படியே ஓரமா நக்கியா
அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க. ஆமா. எப்படி இருந்தாங்க? எப்படி? எங்க தாத்தாக்கு 8 முழம் தெரியுங்களா? ஏமா இடுப்பு சுத்தி வச்சுக்கிட்டு இருந்தா? ஏய் நீ வேற. வேட்டி 8 முழம் வேட்டி எடுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு பட்டு எடுத்துட்டு வந்தவங்க இருக்கு. லோக்கல் சரக்கு. லோக்கல் சரக்கு. ஐயா நான் அத சொல்றாங்க. பசு பதி பாசம் எடுக்கறவங்களே 30 எடுத்து நாங்க என்ன சாப்பிட்டே. ஏய் நீ இந்த 30 அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வரும்போது கருப்பசாமி அங்க வர மாட்டோம். ஆத்தாடி பெரியவர் வராரியா அப்படி சொல்லி நாங்க ஓரமா அங்க வரமா இங்க ஓரமா ஒதுங்கி போய்க்கோம். அப்படிதான் அந்த காலத்துல 18 8 முழம் வேட்டி எடுத்து மடிச்சு கட்டிட்டு வருவாங்க. இப்போ வந்து ஒரு முழம் இருக்குமே வரது. இப்போ வந்து நிக்குது. விட்டத்துல இருந்த குட்டி பிசாசு மாதிரி வந்துகிட்டு இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா லூஸ் ஃபிட்டிங்க. லூஸ் ஃபிட்டிங் அப்படியெல்லாம் அந்த காலத்துல தானே இந்த காலத்துல ட்ரெஸ் போடுது. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம், ஆம்பளைக்கு அழகு எதுங்க? ஆம்பளைக்கு அழகு மீசதான் அழகு. எங்க மாமி வச்சிருக்கா பாருங்க, எங்க சார் வச்சிருக்காரு பாருங்க, எங்க அப்பா வச்சிருக்காரு பாருங்க. ஆம்பளைக்கு அழகு மீசதான் வந்து நிக்கிற பாருங்க, வலிச்சு விட்டு வரைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற. நீங்க தான் என்ன பொம்பளை பார்த்து குறை சொல்ல போற? அந்த காலத்துல எல்லாம் எப்படி தெரிகளா இருக்கு? அந்த காலத்துல கலப்பத்துக்கு உழுவ போனா 40 ஏக்கர் உழுதுதான் வீட்டுக்கு வருவாங்க. சரி, ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு. அந்த காலத்துல இல்லையா சோறு சாப்பிடலங்க. இந்த கம்பங்கூழு கேப்பக்கூழ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கம்பங்கூழு கேப்பக்கூழ தண்ணியில போட்டு கரைச்சுக்கிட்டு இந்த பச்சை மாங்காய் வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு குடிச்சாவளே இருக்கு. இந்த வயசுல இந்த பெரியவர்கள் இன்னும் தடமா உட்காந்துருக்கா என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. கலப்பத்துக்கிட்டு 40 ஏக்கர் தான் முடிச்சு விட்டு வந்தாங்க. இந்த காலத்துல தான் சாப்பிடுறீங்க, சாப்பாடா சாப்பிடுறீங்க. ஆம்பளைய நேர ஹோட்டலுக்குள்ள போவாங்க. ஹோட்டலுக்கு போற முன்னாடி அவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. எங்க? இந்த ஒயின் ஷாப் அங்க போயிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நல்ல உழைச்சாங்க. ஒரு ஃபுல் அடிச்சாலும் வண்டி ஸ்டடியா நிக்கும். இப்பெல்லாம் எங்கெங்க கட்டிங் அடிச்சாலே வண்டி அப்படியே தள்ளாடு. ராமா தெரியாம அதை போட்டுட்டயா? அவருக்கு ஓட்டை எந்தல கிடைச்சாலும் சரி, அவருக்கு தொத்தலா இருந்தாலும் பொத்தலே பிறந்தா இருந்தேன் பப்பனுக்கு. இத பட்டு இந்த தடவை இந்த பிள்ளைல அப்படிச்சுன்னா போச்சு. நான் சொன்ன கட்டிங் அடிச்சாலும் வண்டி தள்ளாடுதுன்னு இந்த கம்பெனி தான். ஒண்ணு இல்ல, மூடிய மட்டும் மோந்து பாத்திரம் வந்துருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சில கம்பெனி பிடிச்சேன் திறந்து மோந்து தான் பாக்குறேன், அங்க போய் மயக்கம் முடிக்க வந்துடும். ஆரம்பத்துல சொன்னாங்க ஆம்பளைய குடிக்கிறதுக்கு தாய்மார்கள் தான் காரணம். ஏன்னா இப்ப வாய பிறந்துக்கிற நாங்க தானே ஊத்தி விட்டான் குடிக்கப்பா அப்படின்னு பேசுறாங்க. பேச்சு பத்திக்கிறா நேரம் இந்த மாதிரி ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சு நேரம் ஹோட்டல்ல போய் உட்காந்துருவாங்க. எதிர்த்தாப்புல 2 பொம்பளை வந்து உட்காந்துட்டா போதும் 4 இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளை பார்த்தாலே இந்த 4 இட்லி 2 இட்லியா மாறிடும். காரணம் என்ன? என்ன எதிர்த்தாப்புல 2 இட்லி இருக்குல்ல, இந்த 2 இட்லி தெரியுமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வெளியில வந்துடும். இவங்கள நேரம் எந்திரிச்சு வெளியில வருவாங்க. வெளியில வந்து அந்த பொம்பளை பிள்ளை கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த இதுக்குள்ள கொண்டே கையை இந்த பாக்கெட் இல்லையா, பாக்கெட்ல கையை விட்டு என்னடான்னு பார்த்தா பான் பிராக்கு. பான் பிராக்கு இந்த பாக்கெட் கையை விடுறது பார்த்தா சாந்தி பாக்கு. சாந்தி பாக்கு இந்த ஹான்ஸ் அதுக்கு இதுல வேற வச்சிருது. இப்படி உள்ள கிடப்பது இந்த சிகரெட் குடிக்கிற பாக்காது பத்தியில அது எங்கதான் கத்துக்கிட்டாலும் இல்லைங்க. இந்த பொம்பளை பிள்ளை பாத்துக்கிட்டு கம்பெனி பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள கையை விடுவாங்க, கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த காலு எங்களுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குது.